ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விலாக்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து கோல்டு ரேட்டும் சரி, சில்வர் ரேட்டும் சரி ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்கிட்ட இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிலாம் இருக்குல்ல சிஸ்டர், அது மாதிரி வாங்கலாமா? ஏன்னா அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குமா? நம்ம வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் போட்டு போகிறப்ப நம்மளால் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஹாரம், நெக்லஸ்ஸு இந்த மாதிரி வாங்குறது வந்து கோல்டில் வந்து சாத்தியமே படாது. ஸோ இந்த மாதிரி சில்வர் பிளேட்டடில் கோல்டு ஜுவல்லரின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே சில்வர் பிளேட்டட் கோல்டு ஜுவல்லரி தாங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி நம்ம சேனல்லே போட்டிருப்பேன். கோல்டு வெர்சஸ் சில்வர் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேன். அதில் இருந்த கிளிப்பிங் தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ நான் காமிச்ச செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 25,000 to 30,000க்குள்ள ஹாரம், நெக்லஸ் ரெண்டுமே சேர்த்து எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 25,000 வந்தது அப்போ. எப்போ அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி. அப்போ சில்வர் ரேட் வந்து 110 ருபீஸு. பட் இப்போ உள்ள சில்வர் ரேட்டுக்கு இது வந்து 3 மடங்கு இந்த ரேட்டு வந்து அதிகமாக படுத்திக்கலாம் நம்ம. ரீசெண்ட் டேஸில் நான் எந்த கடையிலையும் போய் சில்வர் ஜுவல்லரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. ஏன் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவோட எண்டு வரையும் பார்த்துட்டே வாங்க, நான் சொல்கிறேன். எது வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நீங்களே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து சேனலில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அதில் கோல்டுங்கிறது வந்து வார்த்தையில் மட்டும்தான் இருக்குங்க. ஒரு ஒரு பொட்டு தங்கம் கூட அதில் இருக்கவே இருக்காது. ஸோ அது ஒரு பியூர் சில்வர் ஜுவல்லரி. அதில் கோல்டு பாலிஷ் தான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஹிப் செயினு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கெலாம் வந்து அம்மா வந்து கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணி வாங்குவாங்க. அப்போ வந்து 1 கிராம் கோல்டு வந்து 1 கிராம் கோல்டை வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கிப் செயின் ஃபுல்லாமே வந்து கோல்டாக தெரியும். ஆனால் வெள்ளி தான். ஆனால் 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணுறதுக்குலாம் அது கண்டிப்பாக வெளுத்து போயிருங்க. திரும்ப வெள்ளி அப்படிங்கிறது தெரியும். அதாவது தங்கம் முலாம் பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நான் காமிக்கிற இந்த நகைகள் எல்லாமே கோல்டு பாலிஷுங்க. கோல்டு பிளேட்டட் கிடையாது. இதில் ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. ஸோ வெள்ளியில் கோல்டு பாலிஷ் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் எந்த நகைக்கடையை வந்து சூஸ் பண்ணிங்கனாலுமே அங்கே உள்ள இந்த சில்வர் ஜுவல்லரி கோல்டு பிளேட்டடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிக்ஸட் ரேட்டை தான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பேங்கிள் எடுத்துட்டிங்களா, இதுக்கு வந்து ஒரு 12,000 இந்த ஒரு பேங்கிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து 18,000 அந்த மாதிரி பீஸ் ரேட்டாக தான் இருக்குமே தவிர, இது எவ்வளோ வெயிட்டு, அந்த வெயிட்டுக்கு சில்வருக்கான மதிப்பு இவ்வளவு, அடுத்து அந்த கோல்டு பிளேட்டடுக்கு கோல்டு பாலிஷ்டுக்குன்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட்டு, ஒர்க்மேன்ஷிப்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து போடவே மாட்டாங்க. இன்றைக்கி சில்வர் வந்து 1 கிராம் 300 விற்கிதுங்க. நீங்கள் போய் சப்போஸ் ஒரு 50 கிராம் உள்ள ஒரு செயினோ ஒரு ஹாரமோ ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு அதோடைய மார்க்கெட் மதிப்பே வந்து சில்வரோட மார்க்கெட் மதிப்பே வந்து 15,000 வருது. கண்டிப்பாக எல்லா சில்வர் ஜுவல்லரி 92.5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண தான் செய்கிறாங்க உங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே சில்வர் ஜுவல்லரியை கோல்டு ஜுவல்லாக செஞ்சால் எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் போடுவாங்களோ அதே அளவு மேக்கிங் சார்ஜ் வந்து 5 ஜுவல்லுக்கும் போட தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் 100 கிராம் மதிப்புள்ள ஒரு சில்வர் ஜுவல்லரியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100 கிராம் இன்றைக்கி ரேட்டுக்கு நமக்கு வந்து 300 சில்வர் ரேட்டு. அப்போ 100 × 300 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 30,000 வருதுங்க. பட் நீங்கள் எடுக்கிற அந்த ஜுவல்லரியோட மதிப்பு கண்டிப்பாக 1 லேக் மேலே தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் வந்து திரும்ப அந்த ஒர்க்மேன்ஷிப்பு நம்ம வந்து எப்படி செய்கூலி சேதாரம் தங்கத்துக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். பட் அது வந்து நமக்கு பீஸ் ரேட்டாக கொடுக்கும்போதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி பேக் செயினாவது நம்ம வந்து வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேணவே வேணாங்க. பேக் செயின் வந்து நீங்கள் ஒரு பேக் செயின் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிட்டு ஃபிஷ் ஹூக் மாட்டி ஒரு பேக் செயின் செஞ்சு வச்சு எல்லா நெக்லஸ்க்கும் நம்ம மாற்றி மாற்றி போடலாம். எல்லா நெக்லஸையும் ஒரே நேரத்தில் கழுத்தில் போடுறது கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு 3 நெக்லஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று ஃபிஷ் ஹூக்கில் வச்சு ஒரே ஒன்று கோல்டில் செஞ்சுக்கோங்க. அதையே நீங்கள் மாற்றி மாற்றி போட பாருங்கள். இந்த மாதிரி சில்வரில் கோல்டு பிளேட்டுன்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்காதீங்க. 2 தடவை போடுறதுக்குள்ள கழுத்தில் பட்டு அந்த சாயம் வந்து பெய்யுது, அந்த பாலிஷ் வந்து பெய்யுது. ஸோ சில்வர்னுங்கிறது காமிக்கும். திரும்ப என்ன செய்யணும்னா கருப்பாயிரும் உங்களுக்கு. அந்த சில்வருங்கிறனால கருத்து போக தான் செய்யும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் ஜான்வரி மந்த் வந்து சரவணா எலைட்டில் ஒரு கோல்டு பிளேட்டட் சில்வர் பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். பட் அங்கே கலெக்ஷன் பார்க்குறப்ப 2 3 மட்டும்தான் காமிச்சாங்க அந்த கோல்டு பிளேட்டடில். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கோ சில்வர் பிரேஸ்லெட்டு
இதுக்கு வந்து நாங்கள் கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் அவங்க சொன்னாங்க, கோல்டு பிளேட்டட்னா கோல்டே வராதுங்க, கோல்டு பாலிஷ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இதில் பிரேஸ்லெட்லாம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 25 கிராம்ஸ் வரையுமே நிறைய வெரைட்டியில் வந்து சில்வர் பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே 92.5 சில்வர் அப்படின்னு சொல்லி அதில் அந்த சிம்பலும் போட்டிருந்தது 92.5 அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து பெர் கிராமுக்கு 15 to 20 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ கிராம் ரேட் வந்து ஒரு 110 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ண பிரேஸ்லெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிராம்ஸ் கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது அப்போ. ஸோ இந்த பீஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயே பில் பண்ணிவிட்டு, பொதுவாக சரவணா எலைட்டில் எப்போயுமே வந்து அந்த வெயிட் செக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த டேகையும் வந்து சேர்த்தே நம்மகிட்டே தான் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பாலிஷ் பண்ணுறதுக்கு அவங்களோட டைமண்ட் செக்ஷன் இருக்கும் பார்த்திங்களா சரவணா எலைட்டில். ஸோ அங்கே கீழே போனீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து செய்ய கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு அப்படின்னா அந்த கவுண்டருக்கு தான் போக சொல்கிறாங்க. ஸோ அங்கே போனதும் நம்மளுடைய பிரேஸ்லெட்டை கொடுத்ததும் அவங்க வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பாலிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க. ஏன்னா நம்ம வந்து வாங்கின பொருளை அவங்கக்கிட்ட தானே கொடுக்குறோம். ஸோ இதில் எழுதிட்டு பார்த்திங்களா வெயிட் வந்து 13 கிராம் இருந்தது, கோல்டு பாலிஷ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 200 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. பெர் கிராமுக்குன்னு இவ்வளோன்னு சொல்லலை, பட் 200 ருபீஸ் ஆகும் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தாங்க அந்த பிரேஸ்லெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஃபங்க்ஷனல் யூஸ் தான். ஒரு 3 ஹவர்ஸ் போட்டிருப்போம், அப்புறம் கழட்டி வச்சுருப்போம், திரும்ப 3 ஹவர்ஸ் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 ஹவர்ஸ் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டை இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நான் வாங்கின கோல்டு பிரேஸ்லெட்டுங்க. 10 கிராம்ஸ்க்கு நான் வாங்கின கோல்டு பிரேஸ்லெட்டு. ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த சில்வரில் வந்து கோல்டு பாலிஷ் அப்படிங்கிறது வந்து பியூர் சில்வராக இருந்தது, 92.5 சில்வராக இருந்தது அப்படின்னா லாங் லைஃப் வராது. ஸோ அந்த கோல்டு பாலிஷுமே வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடைக்கு கடை அது வந்து வேரி ஆகுது. ஸோ சில்வர் ஜுவல்லரியில் அப்படிங்கிறப்ப எனக்கு ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாவில் பின் பண்ணியிருந்தாங்க. அவங்க தாலி சரடு வந்து இந்த மாதிரி சில்வரில் வாங்கி கோல்டு பிளேட்டட் வந்து அவங்க அம்மா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. 3 மாதம் கூட ஆகலை சிஸ்டர், வெளுத்து போயிடுச்சு. வெளுத்து போயிட்டு அடுத்த 1 மாதத்தில் அந்த வெளுத்து போன இடமெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், அப்படி தான் சிஸ்டர் வரும், ஏன்னா அது வெள்ளியில் பாலிஷ் பண்ணது தானே அப்படின்னா. திரும்ப கடையில் கொடுக்குறப்ப ரீபாலிஷ்க்கு அமௌண்ட்டு கேட்குறாங்க. பட் எவ்ரி 3 மந்த்ஸுக்கு இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது கோல்டு மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின சில்வரில் கோல்டு பிளேட்டடுன்னு சொல்லி வாங்கின ஒரு ஜுவல்லரி தாங்க. சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 6500 கிட்ட வாங்கியிருந்தேன். அப்போ பீஸ் ரேட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 50 கிராம்ஸ்க்குள்ளே வரும் அந்த ஸ்டோனோடு சேர்த்தே. பட் அப்போவே வந்து கிராம் ரேட் வந்து ஒரு 70 ருபீஸோ 80 ருபீஸோ தான் இருந்தது சில்வரு. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக பெர் கிராமுக்கு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தான் இந்த ஜுவல் வாங்கியிருந்தேன். இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பக்கா பியூர் சில்வரில் செஞ்ச கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி தாங்க. இது அம்மாவோடது. இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் அங்கேருந்து. ஸோ இதை வந்து திரும்ப இப்போ ரீபாலிஷ் எங்கேயாவது கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஏன்னா கடையில் போய் இதை கொடுக்குறப்ப இதோடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 92.5 சில்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதை வந்து ஓல்டில் போட்டிங்க அப்படின்னா ஸ்டோன்லாம் தட்டி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து இது வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 35 கிராம்ஸ் தான் என்னமோ இருந்தது. ஸோ இதை வந்து இப்போ நான் பழசில் போடுறேன் அப்படின்னா எனக்கு இதை வந்து ஒரு 20 கிராம்ஸுக்கு தான் எடுப்பேங்கிறாங்க. ஸோ 20 கிராம்ஸ்க்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா தான் மதிப்பு சொல்கிறாங்க இதுக்கு. பட் இது வாங்கினப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 சம்திங்க்கு வந்து அம்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கிராம் ரேட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 ருபீஸ் தான். பட் இப்போ கிராம் ரேட்டு 300 போயிடுச்சு. ஸோ 300 போனக்கப்புறமும் நமக்கு வந்து வாங்கினதில் பாதி விலை கூட வரல. அதாவது கிராம் ரேட்டு கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் நமக்கு இதுக்கான ஒரிஜினல் காஸ்ட்டு இப்போ கிடைக்கல. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் யூஸ் தான். ஒரு 5 to 10 டைம்ஸ் வேணால் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கழுத்தை சுற்றி பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த இடம்லாம் வந்து எவ்வளோ பிளாக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பியூர் சில்வர், அதாவது 92.5 சில்வரில் வாங்கின செயின் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செயினுமே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு வந்து
கோல்டு செயின் இல்லை நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில்வர் செயின் வாங்கி கோல்டு பாலிஷ் அப்படிங்கிறது பண்ணிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த வெள்ளி பிரேஸ்லெட் மாதிரி மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து இன்றைக்கி பெர் கிராம் 300 ரூபாய் வெள்ளி அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 200லேருந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 500 ருபீஸ்னே வச்சு வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வெள்ளியே வந்து 1 கிராம் 500 ரேட்டுக்கு போனால் கூட உங்களால் இதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து வாங்கின விலை கூட விற்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து இந்த 92.5 சில்வர்னாலுமே உங்களுக்கு வந்து 15 to 20% மைனஸ் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ 100 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 கிராமுக்கு தான் அன்னைக்குள்ள சில்வர் ரேட்டுக்கு மதிப்பு போட்டு எடுப்பாங்க உங்களுக்கு. இன்னும் ஒரு சில கடைகளில் வாங்கினதை திரும்ப ரீவேல்யூஷன்னு போய் கேட்குறப்ப இல்லை இது சில்வரே இல்லை, இதில் ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி சில்வர் தான் இருக்குது, ஒரு 40% தான் இருக்குது, 50% தான் இருக்குது அப்படின்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் எனக்கு பின் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 பேர் இப்போ ரெகுலராக எனக்கு வந்து இன்ஸ்டாவில் பின் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரி வாங்கி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சிஸ்டர் மெயினாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால் இன்றைக்கி வந்து ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ செலவு பண்ணி ஒரு கம்ப்ளீட் செட் எடுக்க முடியாது. பட் என்னால் ஒரு 1 லேக் செலவு பண்ணி என்னால் வந்து அதே ஆன்டிக் டிசைனில் உள்ளதை வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் என்னோடய கருத்து அது உங்களோட விருப்பம்தான். பட் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி 1 லேக்னா 1 லேக் மதிப்புள்ள 22 கேரட் கோல்டோ ஒரு 24 கேரட் கோல்டோ காயினாவோ இல்லை ஒரு சின்ன செயினாவோ பிரேஸ்லெட்டாவோ அந்த மாதிரி பியூர் கோல்டில் நம்ம 22 கேரட்டில் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. இந்த மாதிரி சில்வரில் கோல்டு பாலிஷ் அப்படின்னு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து 1 கிராம் கோல்டுலே வருது. இதே செட்டை நீங்கள் அப்படியே ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு 1 கிராம் கோல்டில் செட்டு வந்துடுது. இல்லை எனக்கு வந்து ஒரு 2,500 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கவரிங்கில் சூப்பராக அதே செட்டை நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பாலிஷ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து 2,500 5,000 அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு 1 லேக் மதிப்புள்ள ஒரு சில்வர் ஜுவல்லரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கண்டிப்பாக பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ பாலிஷ் பண்ணுறப்ப மினிமம் வந்து ஒரு 3,000லேருந்து 5,000 நீங்கள் பாலிஷ்கே செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பாலிஷ் பண்ணுற காசுக்கு நம்ம கவரிங்கே வாங்கி போட்டு போயிடலாமே அப்படிங்கிற தாட்டு தான் வரும். ஸோ அது எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சில்வரில் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி வாங்கினவங்க இருக்கீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, உங்களுக்கு ஓகேவாக இருக்கா, எந்த கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நிறையா பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறப்ப தான் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சில்வரில் அந்த கோல்டு பாலிஷ்டு ப்ரோச்சஸ் தான் பார்த்துருந்தேன் நான். இதில் கூட ஒரு ப்ரௌச் மட்டும் வாங்கியிருந்தேன், 1500ன்னு போன வருஷம் வாங்கியிருந்தேங்க. இது வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு, இந்த ப்ரோச் வந்து நல்லாயிருக்கு. பட் இது வந்து 92.5 சில்வரா அப்படிங்கிறது தெரியலை எனக்கு. ஏன்னா அதில் வந்து எந்த சீலும் இல்லை 92.5 அப்படிங்கிற மாதிரிலாம். ஐ ஹோப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த்து பிப்ரவரியில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க பசங்களுக்கெலாம். மோஸ்ட்டாக வந்து சிபிஎஸ்சியில் பப்ளிக் வந்து இந்த மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி மார்ச் மிடில் முடிச்சுருவாங்க. ஸோ அதனால் டியூஷன்லேயும் வந்து பசங்களுக்கெலாம் வந்து மாறி மாறி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து வீக்லி 1 or 2 தான் போட முடியுது. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து நான் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சில்வர் ஜுவல்லரி வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.